வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் ஆலையை அமைக்கிறது கூகுள் நிறுவனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விரைவில் சந்திப்பு என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. காவி உடையில் திருவள்ளுவர் இருப்பது போன்ற படத்துடன் அழைப்பிதழ் வெளியிட்ட ஆளுநர் மாளிகை. திருவள்ளுவர் திருநாளை ஒட்டி வெளியிட்ட அழைப்பிதழால் சர்ச்சை. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரளா விண்ணப்பித்த செய்தியை வெளியிட்ட நியூஸ் 18. முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என செல்வ பெருந்தகை அன்புமணி வலியுறுத்தல். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவுடன் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா சந்திப்பு. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளா முயற்சிக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசனை. சென்னை தாம்பரம் அருகே நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து. புதுச்சேரியிலிருந்து வந்த பேருந்துக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்த காவல்துறை. கடலூர் அரசு மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸை இயக்கிய சிறுவன். 2 பெண்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என உத்தரவாத மனு தாக்கல் செய்ய சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய மனு மீதான இறுதி விசாரணை ஒத்திவைப்பு. பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. மெயின் அருவி உட்பட மற்ற அருவிகளில் குளிப்பதற்கான அனுமதி விரைவில் வழங்கப்படும் என தென்காசி ஆட்சியர் பேட்டி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைவு. சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்ந்து 75,000 புள்ளிகளை கடந்த நிலையில் நிப்டியும் 22,800 புள்ளிகளை தாண்டியது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில் நாளை மறுநாள் உருவாகிறது ரீமல் புயல். வங்கதேசம் நோக்கி செல்லும் என்பதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, குமரிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகரில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். கோவை பாரதியார் பல்கலைக்கழக பகுதியில் யானை தாக்கி காவலாளி உயிரிழப்பு. யானையை கண்டு அலறியடித்து ஓடிய பல்கலைக்கழக மாணவர்கள். கொரோனா பரவலில் மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது தட்டை தட்டி ஒலி எழுப்புமாறு சொன்னவரையா கடவுள் அனுப்பினார்? பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்ட ராகுல் காந்தி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு ஜூன் 16 தொடங்க வாய்ப்பு. ஜூன் 14 தேதி வெளியாகிறது நீட் தேர்வு முடிவுகள். பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட 19 மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கு இணையதள விண்ணப்ப பதிவு தொடக்கம். ஜூன் 21 வரை விண்ணப்பிக்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் வளாகத்தில் மீன் சமைக்க தடை. வைகாசி விசாக விரதம் முடிக்க வந்த பக்தர்கள் ஏமாற்றம். பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை தந்த மருத்துவ பணியாளர். உத்தராகண்டின் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனை வார்டுக்குள் ஜீப்புடன் நுழைந்து கைது செய்த போலீஸ். திருப்பூர் அருகே கோயிலை சூழ்ந்தபடி ஓடும் நொய்யல் ஆறு.
ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் அடித்துச் செல்லப்பட்ட அழகன்பாளையம் சாலை. மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றிய வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விவசாய விளைநிலங்கள் வழியாக கெயில் எரிவாயு குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு. ஓசூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் தோட்டத்தில் ஆய்வு செய்த சிபிசிஐடி போலீஸ். தடயங்கள் ஏதேனும் உள்ளதா என தோட்டத்தை தோண்டி பார்த்து ஆய்வு. தொடர் மழையால் எள் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் சாகுபடி செய்த நிலத்தில் அறுவடை செய்யாமலேயே விவசாயிகள் உழவு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், இதனால விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, விவரத்தை தெரியப்படுத்தலாம். ஸ்ரீராம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு கோடை சாகுபடியான பருத்தி மற்றும் எள் சாகுபடி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 40,000 ஏக்கர் பரப்பளவுல பருத்தி சாகுபடியும், அதே போன்று 50,000 பரப்பளவுல எள் சாகுபடி பணிகளிலும் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்திலிருந்தே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில மழை மற்றும் தண்ணீரின் தேவை என்பது விவசாயிகளுக்கு மிக பெரிய அளவில் இருந்தது. அதே நேரத்துல கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வந்தது. இதன் காரணமாக கோடை சாகுபடி பணிகளில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பருத்தி மற்றும் எள் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பருத்திக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவு, ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்த நிலையில தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழை என்பது பருத்தி சாகுபடியை முற்றிலுமாக பாதித்துள்ளது. இந்த நிலையில திருவாரூர் அருகே சேந்தனாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மூர்த்தி என்பவர் தனக்கு சொந்தமான 10 ஏக்கர் விவசாய நிலத்துல எள் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில கடந்த 10 தினங்களுக்கும் மேலாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக எள் சாகுபடி என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக தற்பொழுது அந்த விவசாயி முழுவதுமாக பாதிக்கப்பட்ட எள் பயிர்களை டிராக்டரை கொண்டு உழவடித்து வருகிறார். இதற்கு அடுத்தபடியாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் மட்டுமே குறுவை சாகுபடி செய்ய முடியும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த பொருளாதார இழப்பையும் விவசாயி சந்திக்க நேரிடும். இதே போன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் இதே நிலைதான் உள்ளது. ஆகவே தமிழக அரசு வேளாண் துறை அதிகாரிகளை கொண்டு கணக்கெடுப்பு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர். தமிழ்நாட்டில் பிக்சல் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை தொடங்குவதற்காக ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் கூகுள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்கா சென்ற தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கூகுள் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஐபோன் உற்பத்தியாளரான ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் கூகுள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் கூகுள் பிக்சல் போன் உற்பத்தியை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே பிக்சல் 8 மற்றும் பிக்சல் 8 ப்ரோ மொபைல் போன் உற்பத்தி இந்தியாவில் தொடங்கப்படும் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் இந்தியாவில் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டில் பிக்சல் போன் உற்பத்தியை தொடங்க கூகுள் ஆயத்தமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் ஐபோன் உற்பத்தி செய்யப்படுகிறது. கூகுள் பிக்சலின் உற்பத்தியும் உறுதியாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கூகுள் நிறுவன அதிகாரிகள் சென்னையில் விரைவில் சந்திக்க உள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்காக கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சென்னை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னைக்கு அருகில் கூகுள் பிக்சல் தொழிற்சாலை உருவாகும் பிரகாசமான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.